புது கலர்ஸ் புது ஃபேஷனோட தி சென்னை சில்க்ஸ்ல இந்த பொங்கலை ஓஹோன்னு கொண்டாடுங்க. தி சென்னை சில்க்ஸ், ஸ்ரீநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். மற்றும் ஒரு அண்மை செய்தி, விழுப்புரம் மாவட்டத்தில் பெரும்பாலான பேருந்துகள் வழக்கம் போல் இயக்கப்பட்டு வருகின்றன. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் தாமோதரன். வணக்கம் தாமோதரன், விவரங்கள். வணக்கம். போக்குவரத்து கழகத்தில் பணியாற்றி வரும் ஓய்வு பெற்றவர்களுக்கான அகவலைப்படி உயர்த்த வேண்டும், பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து தொழிலாளர்கள் இன்று காலை வரை போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக நோட்டீஸ் வழங்கி இன்று போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் பணிமனையிலிருந்து விழுப்புரம் கோட்டம் 1, 2, 3 ஆகிய 3 பணிமனைகளிலிருந்து காலை முதல் 90% பேருந்துகள் இயக்கப்பட்டன. தற்பொழுது 8 மணி நிலவரப்படி 95% இயக்கப்பட்டுள்ளதாக அந்த போக்குவரத்து துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். இந்த போக்குவரத்தானது சீராக பணிமனையிலிருந்து பேருந்து நிலையத்திற்கு சென்று வருகிறது. இந்த பேருந்தானது 95% பேருந்தானது அனைத்துமே பணிமனையை விட்டு வெளியே வந்துள்ளது. பணிமனை கோட்டம் 1 புறப்பட வேண்டிய பேருந்துகளானது மொத்தம் 69 பேருந்துகளில் தற்போது 8 மணி நிலவரப்படி 50 பேருந்துகள் வெளியே சென்றுள்ளன. இந்த நிலையில் பணிமனை 2, 3 ஆகிய பேருந்து நிலையங்களிலிருந்து பணிமனையிலிருந்து 33 பேருந்துகளும் 25 பேருந்துக்கு 25 பேருந்துகளும் வெளியில் சென்று பேருந்து நிலையத்திற்கு வந்துள்ளது. தற்போது இங்கிருந்து சேலம், கள்ளக்குறிச்சி, மதுரை, திருச்சி, சென்னை, தாம்பரம், பெருங்குளத்தூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு பேருந்துகள் சென்ற வண்ணம் உள்ளன. இந்த பயணிகள் இந்த பேருந்துகளில் பயணம் செய்த வண்ணமே உள்ளனர். தற்போது சுமூகமாக அந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த பயணிகளுக்கு எந்தவித பாதிப்பும் இன்றி தற்போது பேருந்து பயணம் சுமூகமாக சென்று கொண்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி தாமோதரன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.